जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னா, இது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்துல இனிமேல் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு பிளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்றது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவ. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேரு. காலச்சக்கர திசை அப்படிங்கிறது அதனாலதான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்றோம் இல்லையா, ஒரு நேரம் மேல இருக்கிறோம், ஒன்னு கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். காலச்சக்கர திசை அப்படின்னு பேரு. அப்போ அதனாலதான் சொல்றது, நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். சோ அப்ப இந்த 9 கிரகமும் இப்ப இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, சோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவில் எல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கன்னியா ராசி நேயர்களை, கன்னியா ராசின்னு சொல்லும் போது உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசி. நான் யோசிச்சுதான்ப்பா முடிவு எடுத்தேன், ஆனா மிஸ் ஆயிடுச்சுப்பா. நான் ரொம்ப யோசிச்சுதான் முடிவு எடுத்தேன், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஏண்டா இப்ப முடிவு எடுத்தோன்ற அளவுக்கு ஆயிடுத்து அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில நேரத்துல பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. அதாவது சில பேருக்கு கன்னியா ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரிடத்திலும் வளைஞ்சு கொடுத்து அட்ஜஸ்டபிள்டா போறவங்க தான். ஆனா உனக்கே ஒரு சத்துரு இருக்கான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்னு பாத்துக்கோ. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்க வேர்ட்ஸாலே சில ரிலேஷன்ஷிப் கூட சில நேரத்துல பிரேக் ஆகும். ஆனா பேசுறதுல ரொம்ப கொஞ்சம் கவனமா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ஷன் ரொம்ப அதாவது சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை விட்டு போயிடும். ஸோ ஏதோ ஒன்று கிடைக்கிறதா, ஸோ பார்த்து ஏதோ செஞ்சு. சில பேர் நல்ல புது கார் வாங்குவாங்க, சில பேருக்கு நல்ல மேரிட் லைஃப் நல்லா அமையும், சில பேருக்கு ஒவ்வொருத்தரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மேக்சிமம் ஒரு 60% ஜாப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு ஒரு ஜாப் சில பேர் ஜாப்ல நல்லா மெயின்டைன் பண்றவங்களும் இருக்காங்க. சின்ன சின்ன ஜாப்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் யாரையும் ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அது என்னமோ உண்மைதான். நீ யாரையாவது ஈஸியா நம்பின முதுகுல நங்கு 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 நங்குன்னு குத்த ஆரம்பிச்சுடுவான். நல்லா குத்தி அனுப்புவான் அவனை. அது அனுபவம் எனக்கே இருக்கு. நான் பொய் சொல்லல, எனக்கே அந்த அனுபவம். நான் யாரை ட்ரஸ்ட் பண்ணினேனோ அவனே நம்பி முதுகுல 10 தடவை நம்மளை குத்தி அனுப்புவான். சோ அது உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஹிடன் எனிமீஸ் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறைமுக எதிரிகள் உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. இவன் எங்க போறான், எங்க வரான், என்ன செய்யறான், யார் எங்க போனா உனக்கு என்னையா, யார் என்ன பண்ண உனக்கு என்னையா, நீ உன் வேலையை நீ பாரியா. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதை பார்க்காம அடுத்தவனையே நீ நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கே. ஆனா கன்னிராசிக்கு இது உண்டு. நீ கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா ஹிடன் எனிமீஸ்ங்கிறது மறைமுக எதிரிகள். ஒன்னு அப்படியே நோட்டிஃபை, அவனுக்கு அதான் வேலையே. உனக்கு 1008 வேலை இருக்கும், ஆனா அவன் ஒன்னும் ஃபாலோ பண்றது அவனுக்கு வேலையே. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. டிலே தான் உங்களோட பிக்கஸ்ட் லாஸா இருக்கும். மைண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னா லைஃப் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்.
மைண்டு கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க, பரவாயில்ல. வேலை போச்சா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அடுத்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேலையில ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, ஒர்க் ப்ரெஷரா இருக்கா, மைண்டு கொஞ்சம் ரிலீஃபா இருங்க, மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்க, போங்க. திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, ஏதாவது மலை கோவிலுக்குலாம் போயிட்டு வாங்க. மைண்டு எங்க போனா ரிலாக்ஸ்டா இருக்குமோ போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஏன் உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழுங்க, நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க? போதும், பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம். கன்னியா ராசி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த வார ராசி பலன் உங்க மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கோங்க. கரெக்ட் டைமிங் மிஸ் பண்ணினா சான்ஸ் போயிடும். ஆனால் கொஞ்சம் கரெக்ட் ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் இதாக இருக்கும். கொலீக்ஸோட எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. மணி ஃப்ளோ எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். மணி விஷயத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. கேர்ஃபுல்லா இருந்தால் சில விஷயங்கள் எல்லாம் சேவா இருக்கும். ஸோ கவலைப்படாது. லவ்ல எல்லாம் ஓவர் திங்கிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். மேரிட் லைஃப்ல எல்லாம் வந்து நல்ல கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் நல்லா இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வரும், அது குடும்பத்தில் இருக்கிறது தான். அதனால அதெல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்க வேண்டாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கன்னியா ராசிக்கு இந்த செய்வனாதி தோஷங்கள் சொல்லுவாங்க. சில மாதிரி அந்த மாதிரி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணினீங்க, என் குடும்பத்துல நான் எனக்கு கல்யாணம் நடக்கல, எனக்கு 2வது கல்யாணம் நடந்தும் எனக்கு சரியா இல்லை, எனக்கு 3வது கல்யாணம் நடந்தும் எனக்கு சரியா இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னு ஒரு தடவை உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. எதுவும் இப்போ வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப உங்க மேல சில பேர் ரொம்ப பொறாமையா இருப்பாங்க. ஸ்மால் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன ஆக்சிடென்ட், அது காராகவும் இருக்கலாம், 2 வீலராகவும் இருக்கலாம். ஸ்மால் ஆக்சிடென்ட், நான் மேஜரா சொல்லல, ஸ்மால். ஸோ கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமா. இந்த வாரம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், அடுத்த வாரம் அது கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். மைண்டு கண்ட்ரோல் இருந்தால் சக்சஸ் உறுதி. நீங்க என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை கருமாரியம்மன் கோவில் போயிட்டு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க. அம்மனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க. முடிஞ்சா அம்மனுக்கு ஒரு மாலை சாத்துங்க. பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. முடிஞ்சா வாராகி அம்மனுக்கு கூட வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கன்னியா ராசி பொறுத்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.